POCO F7. ஆக்சுவலி POCO F6 ஓட கம்பேர் பண்ணா இதுல கொஞ்சம் நிறையவே அப்கிரேட் இருக்கு. POCO F6ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம், இங்க வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம், அதாவது அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. கூடவே 7550 mAh ஒரு பெரிய பேட்டரி, 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், இன்னும் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. சோ இந்த அளவுக்கு பிரைஸ்ல கொடுத்தாலும் 32000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆஃபர்ல 30000 ரூபாய்க்கு வாங்கலாம். இது எல்லாமே இந்த பிரைஸ்க்கு எப்படி இருக்கு எல்லாத்தையுமே தெளிவா பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து போவோம். ஆக்சுவலா இதோட லீக்ஸ் பார்த்தப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி கேமரால இருக்க அந்த ஸ்ட்ரைப்ஸ் நான் வந்து ஒரு எல்இடி லைட் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது எல்இடி லைட் கிடையாது. அது ஒரு நார்மலான கிரீன் ஸ்ட்ரைப் தான். ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. போன் 3 கலர்ல வருது. என்கிட்ட இருக்கிறது ஃப்ராஸ்ட் ஒயிட் அப்படின்ற கலர், இதே மாதிரி ஃபேண்டம் பிளாக் அப்படின்னு இன்னொரு கலரும் இருக்கு. சைபர் சில்வர் அப்படின்ற இன்னொரு கலர் இருக்கு. அது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் கலர். இந்த மூணுல அதுதான் பயங்கரமா இருக்கு. நீங்க வாங்குறதா இருந்தா அந்த கலரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நானும் பர்சனலா எனக்கு அந்த கலர் தான் வரும்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தேன். கேமரால காட்டுறதுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஃப்ராஸ்ட் ஒயிட் கேமரால கரெக்டா காட்டுறதே கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை. பட் இந்த கலர் நல்லா தான் இருக்கு. போன் ஒரு பாக்ஸி ஃபீல்ல இருக்கு. கார்னர்ஸ் எல்லாமே ரவுண்டடா கொடுத்திருக்காங்க. ஒரு ஐபோனிஷ் லுக்ல இருக்கு. இப்போ உள்ள நிறைய போன்ஸ் அப்படித்தான் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஈவன் வெளியும் சரி உள்ளேயும் சரி போ பார்ப்போம். போன் கையில பிடிக்கிறதுக்கு ஓகே தான். பட் ஃபர்ஸ்ட் கையில எடுத்தனே போன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். காரணம் இதுல ஆல்ரெடி பேட்டரி பெருசு, கிளாஸ் அப்புறம் மெட்டல் பில்ட் எல்லாம் கொடுத்துருக்கறனால வெயிட் உங்களுக்கு 223 கிராம் இருக்கு. ஓவரால் டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் POCO F6 கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ். இந்த போனோட ஒரு மெயின் ஹைலைட்டே பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுல வந்து உங்களுக்கு Snapdragon 8s Gen 4 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். நீங்க உங்க மைண்ட்ல என்ன கேம், அதாவது இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ற என்ன கேமை நீங்க எடுத்தாலும் சரி உங்களால அருமையா இதுல ப்ளே பண்ண முடியும். ஈவன் நீங்க எமுலேட் பண்ணி கேம் ப்ளே பண்ண நினைச்சாலும் அதையும் தாராளமா இதுல ப்ளே பண்ண முடியும். நான் பர்சனலா பாத்தீங்கன்னா கென்ஷின் இம்பாக்ட், கால் ஆஃப் டியூட்டி, அப்புறம் வெதரிங் வேவ்ஸ், BGMI இது நாலுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நாலுமே இதுல சூப்பரா எடுக்குது. ஆனா 120 FPS சப்போர்ட் வந்து BGMIக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அது அப்டேட்ல வரும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் சரியான இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் இப்போ வரைக்கும் அது இல்ல. ஓகேவா? தென் LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ ஆப் ஓபனிங்ஸ் க்ளோசிங் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டன்ட்டா நடக்குது. பிளஸ் HyperOS 2ன்றனால அது ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் இது போக பவர்ஃபுல் ப்ராசஸர் அப்படின்றனால தெர்மல்ஸ்க்கு இங்க 3D ஐஸ் லூப் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. கூலிங்க்கு 6000 mm கோயில்ல இருக்கு ஒரு வேப்பர் ஜாப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது கரெக்டா வேலை செய்தான்னு கேட்டா அங்கதான் ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா போன் ஆரம்பத்துல கையில வந்து யூஸ் பண்றப்ப செம்மையா ஹீட் ஆச்சு. கேம் விளையாடுறப்ப நான் சொல்றேன். நான் ஹீட்னு நான் சொல்றது எல்லாமே இது இன்டென்சிவா பெர்ஃபார்ம் பண்ணி கேம் ஆடுற டைப்ல தான் நான் சொல்றேன். ஏன்னா அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எந்த டைப்லையும் இதுல எந்த வித சூடும் கிடையாது. பக்காவா இருந்துச்சு. கேம் ஆட போனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் விளையாடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்பவே ஹீட் ஆச்சு. ரொம்ப அதிகமாவே ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நேத்து சரியா ஒரு அப்டேட் வந்துச்சு. இந்த ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்காக அப்படின்ட்டு அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த அளவுக்கு ஹீட்டிங் இல்ல. யூஸ்வலா நீங்க கேம் ஆடுறப்ப என்ன அளவுக்கு ஒரு வார்ம்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வார்ம்னா இருந்துச்சு. அது நார்மலான விஷயம் தான். ஸோ அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு குறைச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமும் வந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஸோ அப்டேட்டுக்கு அப்புறம் ஹீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல இதுவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேட்டரி. இதுல வந்து 7550 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான். இந்தியாவுக்கு வெளியே இந்த போன்ல உங்களுக்கு 6500 அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு ஸ்பெஷலா 7500 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேசிவ் பேட்டரி மக்களே, சும்மா கிடையாது. இது வந்து நீங்க என்ன முரட்டுத்தனமா யூஸ் பண்ணாலும் ஒரு நாளை தாண்டி இருக்கும். அப்பப்போ கேம் ஆடி யூஸ் பண்ணவளோ 1.5 நாள் உங்களுக்கு தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க கேமே ஆட மாட்டீங்க அப்படின்னா இதோட பேட்டரியை பத்தி நீங்க கவலைப்படவே அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அருமையான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இதுல கிடைக்குது. தென் சார்ஜிங்குமே உங்களுக்கு 90 வாட்ஸ் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அரௌண்ட் உங்களுக்கு 50 to 60 மினிட்ஸ்க்குள்ள உங்களால சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்புறம் இது போக பாத்தீங்கன்னா 22.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போன்ல உண்டு. அடுத்தது டிஸ்பிளே. இந்த போன்ல 6.85 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே. இது உண்மையா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். போனே கொஞ்சம் ஒரு பெரிய போன் தான். நல்லா கொஞ்சம் அகலமான போனாவும் இருக்கு. வழக்கமா யூஸ் பண்றத விட கொஞ்சம் அகலமா கொஞ்சம் பெரிய போன் மாதிரியே ஒரு ஃபீலும் கொடுக்குது. இது 1.5K டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. HDR10+ கேப்பபிலிட்டிஸும் இருக்கு. இந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து நான் அந்த ஒரிஜினல் கலர் ப்ரோ அப்படின்ற ஒரு மோட்ல வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரல் டோன்ல காட்டுறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி டோன் டவுனா காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி இது சிலருக்கு பிடிக்கலாம். உங்களுக்கு கூட இந்த மாதிரி டல்லான கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்க விவிட், சேச்சுரேட்டட் அப்படின்னு இன்னும் சில மோட்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதில் யூஸ் பண்றப்ப நல்ல பிரைட்டா வைப்ரண்டான கலர்ஸை நீங்க பார்க்க முடியும். உங்க விருப்பம் தான். நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்க்க நினைச்சாலும் தாராளமா இதில் பார்க்கலாம். ஸோ ஓவரால் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆச்சரியப்படுற வகையில நல்ல லவுடான ஸ்பீக்கரா இருக்கு. லவுடு தான் இருக்கு. மற்றபடி டீடைல்ஸ் நீங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும். ஆனா நல்லா லவுடா இருக்கு. ஸோ நீங்க யூடியூப் வீடியோ போட்டுட்டு எங்கேயா வச்சுட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல லவுடான ஸ்பீக்கர் இருக்கிறனால அது உங்களுக்கு கேட்க ஓகேவா தான் இருக்கும். அடுத்தது கேமரா அப்படின்னு வந்தோம்னா எனக்கு வந்து ஒரு டயலாக் ஞாபகம் வருது. தக் லைஃப் படத்துல நாசர் கேரக்டர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார் பாத்தீங்களா. அந்த டயலாக் நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த
மாதிரி தான் இதோட கேமரா இருக்கு. 50 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா என்னடா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கலர்ஸ் வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகல. சில நேரங்கள்ல அந்த ப்ராசஸிங் அவுட்புட்டே ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. போட்டோன்னு எடுத்தாலும் அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 20 எம்பி கொடுத்துருக்காங்க. ஆச்சரியப்படுற வகையில அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுல எடுத்த செல்ஃபிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக் கேமரால இருக்கிற போட்டோ விட செல்ஃபி கேமரா எனக்கு நல்லா தெரிஞ்சு. ஸோ செல்ஃபிங்க நல்லா இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 4K 60 FPS ரியர்ல ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரால 1080p 60 FPS ஷூட் பண்ண முடியும். அதுவும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கேமரா. ஓகே மக்களே, POCO F7ல 4K 60 FPSல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால ஃபோக்கல் லென்த்லாம் மாற்ற முடியாது. 1xல தான் ஷூட் பண்ணணும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இது POCO F7ல செல்ஃபி கேமரால ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 1080p 60 FPS இதுதான் மேக்ஸிமம். ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? ஸோ ஓவரால் கேமரான்னு எடுத்தாலே அதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு. இது பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக இதோட காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 அதோட கேமராவும் நல்லா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இதை விட பெட்டராக இருக்கு. அதில் ஆல்ரெடி விவோ அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கேமரா வந்து இதை விட நல்ல பெட்டரான அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Xiaomi HyperOS 2 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த HyperOS 2ன்றது செம்ம ஸ்மூத்தாக இருக்கு, ஃப்ளூயிடாக இருக்கு. நிறைய இடங்கள்ல ஐஃபோனை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. எல்லா ஃபீச்சரும் கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், HyperOS 3ன்றது கண்டிப்பா அந்த கிளாஸ் டிசைன்ல தான் வரும். எழுதி வச்சுக்கோங்க. அது அப்படி வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்து இதுல Bluetooth 6 சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, NFC இருக்கு, ஹைரஸ் கோடெக் சப்போர்ட் எல்லாமே இதுலயும் இருக்கு. அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட்னு பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 3, 4 அப்படின்னு தான் இருந்து ஸ்டார்டிங்ல. பட் லான்ச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல 4, 6 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எஸ் 4+6. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமாக ஃபோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா IP66, IP68, IP69 அப்படின்னு 3 ரேட்டிங்குமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு 2 வேரியன்ட்ல இருக்கு, 12256 அப்புறம் 12512 அப்படின்னு 2 வேரியன்ட் இருக்கு. இப்போ இது போட்ட ரீல்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, ப்ரோ 16GB வேரியன்ட் இருக்கா அப்படின்ட்டு. நானும் அதை கேட்டேன். 16GB வேரியன்ட் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த 2 வேரியன்ட் தான். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31,999 அப்படின்றது ஆக்சுவல் பிரைஸ். பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 30,000 உங்களால் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். ஓகேவா? இதோட காம்படிட்டர் பாத்தீங்கன்னா நீங்க iQOO Neo 10 சொல்லலாம். அந்த iQOO Neo 10 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டார்டிங் பிரைஸும் கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் தான். பட் அங்க வேரியன்ட் பாத்தீங்கன்னா அது வந்து 8,128 தான் உங்களுக்கு 31,999 கிடைக்கும். பட் இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேரியன்ட்டே 12,256GB தான். அதே 12,256 நீங்க iQOOல பாத்தீங்கன்னா அது 36,000 ரூபாய் கிட்ட இருக்கும். சோ இந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்ன்றத பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ எஸ் இதுதான் POCO F7. நிறைய விஷயங்கள் நிஜமாவே நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அது அந்த ஃபோனோட நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோதான் இந்த ஃபோனோட இன்னொரு ரிவ்யூ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூட மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஆர் ஃப்ரம் ஆல் டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.